வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள். கீழூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அமைச்சர் நமச்சிவாயம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம். புதுச்சேரியில் தலைவர்கள் மரியாதை. இனி விரிவான செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து லோக் நிவாஸ் எனப்படும் மக்கள் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சார்பில் சுதந்திர தின வரவேற்பு மற்றும் தேநீர் விருந்து நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைவரையும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று வரவேற்றார். தொடர்ந்து அசாம், குஜராத், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள 275 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை தாங்கி நிற்கும் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் 1750ஆம் ஆண்டு இப்பகுதியில் முதல் ஆலயம் அமைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. பின்னர் புதிய ஆலயம் கட்டப்பட்டு 1851ஆம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது. 1866ஆம் ஆண்டு தனி பங்காக உருவெடுத்த இந்த ஆலயம் பல தலைமுறைகளாக கிறிஸ்துவ மக்களின் வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் ஆலய பங்கு தந்தை உள்ளிட்டோர் துணைநிலை ஆளுநரை வரவேற்றனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித விண்ணேற்பு அன்னையின் திருவுருவம் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் திரண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். மேல் சாத்தமங்கலம் திருமங்கலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்புற வளையலணி வைபவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலம் மேல் சாத்தமங்கலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சமேத ஸ்ரீ திருமங்கலேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர வளையலணி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆலயத்தின் வரலாறு குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஆலய நிர்வாகி ஆரிதேவன் இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் மத்திய தொல்லியல் துறை மற்றும் புதுவை தொல்பொருள் ஆராய்ச்சி துறை இணைந்து கடந்த 1984ஆம் ஆண்டு மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியின் மூலம் ஆலயத்தின் பழமையான வரலாறு தெரிய வந்ததாகவும் தெரிவித்தார். ஆலயத்தின் வரலாற்றை ஆர்வமுடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அதன் தொன்மை குறித்து வியப்படைந்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் முதலமைச்சருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ஆலய நிர்வாகி ஆரிதேவன் மற்றும் நிர்வாக குழுவினர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றொரு நாள் மீண்டும் வந்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வதாக தெரிவித்து சென்றார். சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளையொட்டி கீழூரில் அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியேற்றி வைத்து புதுச்சேரியின் வரலாற்றை நினைவு கூர்ந்தார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளையொட்டி புதுச்சேரியில் இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டது. இதையொட்டி இந்தியாவுடன் புதுச்சேரி இணைப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்ற வில்லியனூர் அருகே உள்ள கீழூரில் அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அமைச்சர் தற்போதுள்ள தியாகிகளையும் கௌரவித்தார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன்,
அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரவிக்குமார், கார்த்திகேயன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த வரலாற்றை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. மாற்றம் அவசியம் என்ற முழக்கத்துடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடு தழுவிய நடைபயண இயக்கம் கடந்த 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குழு சார்பில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற நடைபயணத்திற்கு தொகுதி செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். நடைபயணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தொடங்கி வைத்தார். நடைபயணத்தின் நோக்கம் குறித்து மாநில நிர்வாக குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் விளக்கி பேசினார். நிகழ்ச்சியில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில குழு உறுப்பினர்கள் பொன் நளவேந்தன், வழக்கறிஞர் முரளி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதிக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நடைபயணத்தில் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தோழர்கள் திரளாக பங்கேற்று மத்திய அரசின் கொள்கைகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நாடு முழுவதும் மாற்றத்தை வலியுறுத்தி இந்த நடைபயண இயக்கம் நடைபெறுவதாக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாய் அவர்களின் உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாஜ்பாய் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தனது வீட்டில் தேசிய கொடியை ஏற்றினார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் நேற்று நாடு முழுவதும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி வீடுதோறும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ஏராளமான பொதுமக்கள் தங்களது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தனது வீட்டின் மாடியில் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தார். தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா பள்ளியில் அடர்வன காடு உருவாக்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பேட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா 2 பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் அகிரா மியாவாகி அடர்வன காடு உருவாக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. கெம்ஃபெஸ் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் CSR நிதி உதவியுடன் அன்ன பிரதோக்ஷனா சேரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து செயல்படுத்தும் இத்திட்டத்தின் தொடக்க விழா 12ஆம் தேதி நடைபெற்றது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 300 வகையான பாரம்பரிய நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன. புவி வெப்பமயமாதலை குறைத்தல், நகர்ப்புறங்களில் பசுமை பரப்பை அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் அன்ன பிரதோக்ஷனா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அரசு மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டில் இல்லாத இடங்களில் தொடர்ந்து அகிரா மியாவாகி காடுகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அன்ன பிரதோக்ஷனா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் பிரவீன்குமார் வரவேற்புரை வழங்கினார். கெம்ஃபெஸ் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பொது மேலாளர் கோபிநாத் தலைமை தாங்கினார். காலாப்பட்டு கேந்திரிய வித்யாலயா 2 பள்ளியின் முதல்வர் பியூலா ஜாஸ்மின் மாணவர்களிடம் மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் காடுகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மூத்த மேலாளர் கார்த்திகேயன், சிவில் டிபார்ட்மெண்ட் மேலாளர் இளங்கோ மற்றும் கெம்ஃபெஸ் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை ஆசிரியர்கள் பார்த்திபன், கல்பனா மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சத்யா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். இத்திட்டத்தில் கேந்திரிய வித்யாலயா 2 பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பாரம்பரிய நாட்டு மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதகடிப்பட்டு பகுதியில் வசித்து வரும் குருவிக்கார மக்களுக்கு வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் இனிப்புகள் வழங்கினார். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் ஜாதி, மதம், இனம், மொழி போன்றவற்றால் வேறுபட்டிருந்தாலும் சுதந்திரம் என்பது இந்திய மக்கள் அனைவருக்கும் சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் வசித்து வரும் குருவிக்கார மக்களுடன்
சுதந்திர தின விழா கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் செய்திருந்தார். இதில் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார், துணை வட்டாட்சியர்கள் தமிழரசன், சிவமணி ஆகியோர் அப்பகுதியில் வசித்து வரும் குருவிக்கார மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை பற்றியும் நமது நாட்டின் பெருமைகளை பற்றியும் எடுத்து கூறி குருவிக்கார சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் கல்வி அறிவு எந்த அளவு அவசியம் என்பதை பற்றியும் எடுத்து கூறி இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் தவில் வித்வான் விநாயகம் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசித்து வரும் அனைத்து குருவிக்கார மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தது அப்பகுதியில் வசித்து வரும் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாகூர் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் ஆனந்த பத்ரகாளி அம்மனுக்கு ஆடிப்புற வளையலணி விழா சிறப்பாக நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் உள்ள ஆனந்த பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற விழா நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் சிவன்குடில் இல்லத்தில் உள்ள சிவ திருக்கந்தன் முருகன் உயர்நிலை கணித ஜோதிடர் சிவ திருமதி ஜெயசித்ரா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து வளைகாப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெண்களுக்கு பிரசாதமாக வளையல், குங்குமம், தாலி சரடு அனைத்தும் படைத்து ஆனந்த பத்ரகாளி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவிகளின் மூலம் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் வாலிபர் உடல் நசுங்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஏரிகளில் வண்டல் மண் எடுக்க தற்பொழுது பர்மிட் வழங்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறையில் விண்ணப்பித்து அதற்கான தொகையை செலுத்தி தேவையான மண்ணை தங்களது சொந்த செலவில் எடுத்துக் கொள்ளலாம். அதன்படி கிருமாம்பாக்கம் ஏரியில் கடந்த சில நாட்களாக வண்டல் மண் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. லாரிகள் மூலமாக மண் அள்ளப்பட்டு வருகிறது. பலர் இந்த மண்ணை எடுத்து சென்று மொத்தமாக குவித்து வைத்து முறைகேடாக அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் பார்த்து வருவதாக புகார் எழுந்து வருகிறது. மேலும் காலை மாலை நேரங்களில் அதிவேகமாக செல்லும் மண் லாரிகளால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு விபத்து ஏற்படுகிறது. இந்த நிலையில் விடுமுறை தினமான நேற்று கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி டிப்பர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கிருமாம்பாக்கம் ஏரிக்கரை சாலையில் திரும்ப முயன்ற போது இடது பக்கமாக வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் லாரியின் பின் சக்கரம் அந்த வாலிபரின் இடுப்பில் ஏறியது. இதில் அவர் உடல் நசுங்கி படுகாயமடைந்த நிலையில் அவரை பொதுமக்கள் மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் உயிரிழந்த வாலிபர் கடலூர் திருப்பாதிரி புலியூர் தங்கராஜ் நகரை சேர்ந்த விஜயராகவன் மகன் 28 வயதான அருண்ராஜ் கௌதம் என்பது தெரிய வந்தது. விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய டிப்பர் லாரி ஓட்டுநர் குறித்தும் அந்த லாரியில் கொண்டு செல்லப்பட்ட மண் எங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது என்பது குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருமாம்பாக்கம் சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிருமாம்பாக்கம் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மாப்பிள்ளை சௌரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 200 மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு தேசிய ஒற்றுமை, போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு தொடர்பான முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து நடைபெற்ற கொடியேற்று விழாவில் கிருமாம்பாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடம் கைபேசி பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார். மேலும் விளையாட்டு போட்டிகள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் தேசப்பற்று மற்றும் கலை திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்களின் நாட்டுப்பற்று பாடல்கள், நடனங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. இந்த நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் மோகன், முதல்வர் தமிழ்கொடி மோகன், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளி நிர்வாகத்தின் சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடையே நாட்டுப்பற்று, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கும் வகையில் அமைந்தது. ஞான கல்மேட்டில் நடைபெற்ற ராகுகேது பிரதிஷ்டை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூதகாளி அம்மாள் ஆலயத்தில் ராகுகேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
நாக சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் நாக பிரதிஷ்டை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக ஆலய வளாகத்தில் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கொண்டு ராகு கேது சிலைகளுக்கு பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராகு கேதுவிற்கு பாலாபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூதகாளி அம்மாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவில் ஞானக்கல்மேடு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகு கேது மற்றும் ஸ்ரீ பஞ்சபூதகாளி அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் ராகு கேது மற்றும் கால சர்வ தோஷ நிவர்த்தியாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ராகு கேது சிலை பிரதிஷ்டை மற்றும் விழா ஏற்பாடுகளுக்கு உபயதாரர்களாக கோயம்புத்தூரை சேர்ந்த மாதவன் ஜோதிடர், வல்லம் ஏழுமலை புவனேஸ்வரி, அச்சிரம்பட்டு வினோத்குமார், நாதபிரியா உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக யாகசாலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேலு சுதா மேற்கொண்டனர். ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூதகாளி அம்மாள் ஆலயத்தில் நடைபெற்ற ராகு கேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் முன்னிலை வகித்தார். நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் வரவேற்றார். தொடர்ந்து தேச தலைவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் விழா பேரூரை நிகழ்த்தினார். இதில் இந்திய தேச விடுதலைக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தியாகிகளின் செயல்பாடுகளையும் துணிச்சல்களையும் மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகள் தேச தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து வந்தனர். ப்ரீகேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சிகள், நடனம், நாடகம் போன்றவை நடைபெற்றது. அவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் டாக்டர் சம்பத் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் பரிசு வழங்கினார். விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று 80வது சுதந்திர தின விழாவை சிறப்பித்து பேரணி சென்றனர். பேரணியை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி திருக்கனூர் காந்தி நகர், பிள்ளையார் கோவில் வீதி, வணிகர் வீதி மற்றும் முக்கிய கடை வீதிகள் வழியாக சென்று பள்ளியை வந்தடைந்தது. விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் நன்றி கூறினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை பள்ளியின் மாணவிகள் முசினா பேகம், பவிஷா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். கீழூர் நினைவிடத்தில் என்ஆர் பசுமை புரட்சி இயக்கத்தினர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளையொட்டி கீழூர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில என்ஆர் பசுமை புரட்சி இயக்க நிறுவன தலைவர் அச்சுதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் தர்மா, ரவி, ஐயனார், இளங்கோ, எட்டியான் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பாவனர் நகரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி பங்கேற்றார். புதுச்சேரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி பாவானர் நகரில் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வீர வணக்க முழக்கங்கள் எழுப்பப்பட்டு பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் பரிசாக வழங்கப்பட்டன. தொண்டரணி தலைவர் ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள், பாவானர் நகர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் வான வேடிக்கை முழங்க தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 600 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் செங்கழுநீர் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெப்ப உற்சவம் நடைபெற்ற நேரத்தில் வானில் பல்வேறு வண்ணங்களில் வான வேடிக்கைகள் விண்ணை அதிர செய்தன. வான வேடிக்கையை காணவும் தெப்பத்தில் எழுந்தருளிய அம்மனை தரிசிக்கவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். வீராம்பட்டினம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்த நிலையில் பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் நடைபெற்ற தெப்ப உற்சவமும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கண்கவர் வான வேடிக்கையும்
பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. கலாச்சாரம் நிறைந்த வாழ்வியல் மரமான பனைமரம் மீட்பு பயணத்தில் புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்றங்கரையில் 5000 பனை விதைகள் நடப்பட்டன. உலக தமிழர்களின் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் நிறைந்த வாழ்வியல் மரமான பனைமரம் மீட்பு பயணத்தில் தொடர்ந்து 9வது ஆண்டாக பனை விதை நடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி, புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் ஆரோ சிட்டியுடன் இணைந்து நோனாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் பனை விதை நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது. பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் தலைமையில் ரோட்டரி ஆரோ சிட்டி தலைவர் முத்துக்குமார், செயலர் பாரதி ஆகியோர் முன்னிலையில் பனை விதை நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இயற்கை மீது ஆர்வம் கொண்ட பல்வேறு பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டனர். அதன்படி இந்த நிகழ்ச்சியில் சுமார் 5000 பனை விதை நடவு செய்யப்பட்டது. அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு இருசாத்தம்மனுக்கு நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஈரிசாத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அதனையொட்டி அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தில் இருந்து பூஜைகள் செய்யப்பட்ட பால்குடங்கள் அம்மனுக்கு சீர்வரிசைகளுடன் பம்பை உடுக்கை இசையுடன் அபிஷேகப்பாக்கம் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று ஏரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஈரிசாத்தம்மனுக்கு பால்குட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தல் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஈரிசாத்தம்மன் குலதெய்வ சொந்தங்கள் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் ராஜேந்திரன் பேச்சுக்கு புதுச்சேரி தாவேகா வழக்கறிஞர் சசிபாலன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் சசிபாலன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதில் ஜனநாயகத்திற்கு இடம் இருந்தாலும் தனிநபர் மற்றும் குடும்பத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என சசிபாலன் தெரிவித்துள்ளார். மேலும் பொறுப்புமிக்க அரசியல் கட்சியின் மாநில தலைவர் என்ற முறையில் நயினார் நாகேந்திரன் தனது பேச்சை திரும்ப பெற்று பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு தாவேகா தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து உள்துறை அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தொகுதி தலைவர் சபரி தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் அனிதா, பெருமாள், கனகராஜ், சண்முகம், மோகன், கல்யாணசுந்தரம், ராமமூர்த்தி, சூர்யா, சுரேந்தர், வெங்கடேசன், ஐயப்பன், ராஜேஷ், அன்புதாசன், அழகுவேல், சீதாராமன், சிவபாலன், நவீன், சுஜித், ஜெகதீஷ், ஜீவா, ஆனந்த், கார்த்தி, திவாகர், அருள் பாண்டி, தினேஷ், சாமுவேல் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் திறனை வளர்க்கும் வகையில் வின்விக்ஸ் அகாடமி சார்பில் வண்ணம் தீட்டும் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் அபாக்கஸ் மற்றும் வேத கணித பயிற்சி திட்டங்களை நடத்தி வரும் வின்விக்ஸ் அகாடமி ஆண்டுதோறும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக வண்ணம் தீட்டும் போட்டியை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டும் நடைபெற்ற போட்டியில் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி, ராமகிருஷ்ணா பள்ளி, விவேகானந்தா பள்ளி, ரெயின்போ பள்ளி, நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியுடன் அபாக்கஸ் மற்றும் வேத கணிதம் மூலம் மாணவர்களின் கணித திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது குறித்த விழிப்புணர்வும் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டனர். மாணவர்களின் கல்வி திறனுடன் அவர்களின் படைப்பாற்றல், கணித சிந்தனை மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள், கீழூரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அமைச்சர் நமச்சிவாயம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம், புதுச்சேரியில் தலைவர்கள் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.